இந்த முட்டாள்தனமான கேள்விகளை கேட்பதை நிறுத்துங்கள். அவர் ஏற்கனவே பிறந்து விட்டாரா? அவர் லெபனானில் இருக்கிறாரா? அவர் இந்தோனேஷியாவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? முட்டாள்தனமான கேள்விகள். ஏறி வற்றி போகும் பொழுது தஜ்ஜாலின் ஒரு நாள் ஒரு வாரத்தை போன்றது எனும் காலகட்டத்தில் இஸ்ரேல் உலகை ஆளும் நாடாக இருக்கும். சஹி முஸ்லீமில் உள்ளது போன்று ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் மரணிப்பார். அவருக்கு பின் யார் ஆட்சியாளர் என்கின்ற விஷயத்தில் சலசலப்பு ஏற்படும். அப்போது மக்காவிலிருந்து ஒரு மனிதர் வருவார். அவருடைய பெயர் என் பெயராகவும் அவர் தந்தையின் பெயர் என் தந்தையின் பெயராக இருக்கும். நபிகளார் கூறிய வார்த்தை, அவருக்கு படர்ந்த நெற்றியும் நீண்ட மூக்கும் இருக்கும். அவர் மக்களால் மஹதியாக அறியப்படுவார். அவர் மதீனாவிலிருந்து விரைந்து மக்காவிற்கு வருவார். அப்போது அவர் மக்காவில் உள்ள மக்களுக்கு மிகவும் அறியப்பட்ட மனிதராக இருப்பார். யாரோ தெரியாத மனிதர் அல்ல, அறியப்பட்ட மனிதராக இருப்பார். அப்போது மக்காவாசிகள் அவரிடம் விரைந்து வந்து வலுக்கட்டாயமாக பையத்து செய்வார்கள். மூமின்களின் தலைவராக அவரை நியமிக்கக்கூடிய சத்திய பிரமாணத்தை செய்வார்கள். அவர் காபாவில் நின்று கொண்டு அவர்களது பையத்துகளை ஏற்பார். பிறகுதான் அவர் தன்னை மஹதி என வெளிப்படுத்துவார். அப்போதுதான் உங்களால் உறுதிப்படுத்த முடியும் மஹதி வந்துவிட்டார் என்று. ஆகையால் இந்த முட்டாள்தனமான கேள்விகளை கேட்பதை நிறுத்துங்கள். அவர் ஏற்கனவே பிறந்து விட்டாரா? அவர் லெபனானில் இருக்கிறாரா? அவர் இந்தோனேஷியாவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? முட்டாள்தனமான கேள்விகள். அல் மஹதி வரமாட்டார். இஸ்ரேல் உலகை ஆளும் நாடாக மாறும் வரை. அல் மஹதி வரமாட்டார். தஜ்ஜால் தனது பணியை நிறைவு செய்யும் வரை. அல் மஹதி வரமாட்டார். இஸ்ரேல் ஒரு நாள் ஒரு வாரம் என்கின்ற கணக்கில் இந்த உலகை ஆளும் நாடாக மாறும் வரை. அல் மஹதி வரமாட்டார். தபரியா ஏரி முற்றிலும் வற்றி போகும் வரை. ஆதலால் இந்த முட்டாள்தனமான கேள்விகள் கேட்பதை நிறுத்துங்கள். பிறகுதான் தன்னை மஹதியாக அவர் அறிவிப்பார். அந்த நேரத்தில் சூரியன் மற்றும் சந்திரகிரகணங்கள் ஒரே மாதத்தில் ஏற்படும். இது போன்ற கிரகண நிகழ்வுகள் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கிறது. அவர் தன்னை மஹதி என அறிவித்த பின்பு அவரை தாக்க அவரை நோக்கி சாம் தேசத்திலிருந்து ஒரு படை கிளம்பும். அந்த படை அரசாங்கங்களுக்கு கீழ் சண்டையிடும் இராணுவ படையாக இருக்கும். அந்த படை மதீனாவிற்கும் மக்காவிற்கும் இடையே வரும்போது பூமி பிளந்து மண்ணுக்குள் புதைந்துவிடும். இதுதான் அடையாளங்களுக்கெல்லாம் அடையாளம், தலையாய அடையாளம். அப்போதுதான் ஒரு சிறிய சந்தேகமுமின்றி முடிவு செய்யலாம், அவர்தான் மஹதி என்று. ஆனால் மக்கா ஒருபோதும் ஷியா நகரமாக இருந்ததில்லை. இல்லை, மக்கா ஷியா நகரமாக இருக்கப் போவதும் இல்லை. அந்த நேரத்தில் மக்காவாசிகள் கண்டிப்பாக ஒருபோதும் ஷியாவிற்கு சத்திய பிரமாணம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் நிலவில் வாழக்கூடிய நபராக இருக்க வேண்டும், மஹதி ஷியாவாக இருப்பார் என்று நம்பினால். ஷியாக்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை. அவர்களது மனம் புண்பட வேண்டும் என கற்பனை கூட செய்தது இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. பூமி பிளந்து அந்த படை மண்ணுக்குள் புதைந்த போது அந்த நேரத்தில் ஷியா முஸ்லிம்களில் யார் அவரை மஹதி என ஒப்புக்கொண்டு பையத்து செய்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாவார்கள். அவர்கள் நம்மோடு தோளோடு தோள் நின்று புனித பூமிக்காக சண்டையிடுவார்கள். எனவே யார் மஹதியை ஏற்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்ற ஷியாக்கள். அவரை ஏற்காத ஷியா மக்கள் நமது தோழர்களில் இல்லை, அவர் நேர்வழியிலும் இல்லை. அவர்கள் நம்மோடு தோளோடு தோள் நின்று புனித பூமிக்காக சண்டையிட மாட்டார்கள். பிறகு அந்த படை பூமியில் புதைந்த பிறகு மற்றொரு படை மஹதியை தாக்க வரும். அது ஒரு குரேஷி படை, அது கல்பின் படை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த படையும் அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள இராணுவ படையாகும். மஹதி அந்த படையை தோற்கடிப்பார். அப்படி தோற்கடித்து விட்டால் அதுதான் சவுதி அரேபியா மன்னர் ஆட்சியின் முடிவாக இருக்கும். கெட்ட அசுத்தங்களுக்கு குட் பை. கெட்ட அசுத்தங்களுக்கு குட் பை.
இன்று இரவு என் புத்தகத்தில் நான் இதை குறித்து வைத்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் புத்தகத்தில் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட அசுத்தங்களுக்கு குட் பை. தற்போது இருக்கும் சவுதி அரேபியா செய்தது போன்று இதுவரை இஸ்லாமிய வரலாற்றில் கொடூரமான துரோகங்கள் இடம்பெற்றதே இல்லை. அப்போது இஸ்லாம் மீழ்ச்சி பெறும். ஆம், அதுதான் இஸ்லாம், மோசமில்லாத இஸ்லாம். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று பல சலஃபி உலமாக்கள் சவுதி அரேபியாவில் சிறையில் இருக்கிறார்கள். காரணம், அவர்களும் நான் போராடும் அதே விஷயத்திற்காக போராடுகிறார்கள், அந்த நிலத்தின் விடுதலைக்காக. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஷேக் சஃபர் அல் ஹவாலி போன்ற அறிவு, ஆன்மீக மற்றும் வரலாற்று ரீதியான விஷயங்களில் முன்னணி ஞானம் பெற்றவர்களுக்கு இது தெளிவான ஒன்று. அவருடைய சிந்தனைகளிலிருந்து நான் பயணித்து இருக்கிறேன். இன்னும் பிரிவு ரீதியான மோதலுடன் இருக்க வேண்டாம். அந்த பள்ளிவாசல் சலஃபி பள்ளிவாசல், இது சுன்னாத் ஜமாத் பள்ளிவாசல், இது இந்தோனேஷியா பள்ளிவாசல், இது மலேசியா பள்ளிவாசல். அல்லாஹுவின் வீட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது என்று சந்தேகம் எழுகிறது. ஆக அரபு தீபகற்பத்தில் இஸ்லாம் மீழ்ச்சி பெற்றுவிட்டால் இஸ்ரேலுக்கு இது மிக ஆபத்தான மற்றும் முக்கியமான அச்சுறுத்தலான கட்டமாகும். அப்போதுதான் தஜ்ஜால் களத்திற்கு வருவான். ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا